Hey friends, hi, hello, வணக்கம். சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல. அந்த வரிசையில் ஜியோகிராஃபி ஆப்ஷனலில் உள்ள எல்லா சிலபஸையும் வேர்ட் பை வேர்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சாப்டர் பை சாப்டராக போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி ஓவியூ சிலபஸ் போட்டாச்சு. ஸோ அது பார்க்காதவங்க வேணால் அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம பேப்பர் 1ல் லாஸ்ட் டாப்பிக்கில் இருக்கோம். தட் இஸ் ஆல்ரெடி நம்ம 9 டாபிக்ஸ்க்குள்ள எல்லா சிலபஸையும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ லாஸ்ட் 10th டாபிக் ஹியூமன் ஜியோகிராஃபிக்கு கீழே வர மாடல்ஸ், தியரிஸ் அண்ட் லாஸ் இன் ஹியூமன் ஜியோகிராஃபி. ஸோ இந்த டாபிக் தான் பார்க்க போகும். ஆக்சுவலி கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு பாக்கி எல்லாத்த விடையும் இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம்ல 9 சாப்டர்ஸ், அதை விட இதில் தான் கொஞ்சம் தியரி வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான விஷயங்கள் இருக்கும். பட் நெவர் வரி, தியரிஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி புரியாத மாதிரிலாம் இருக்காது. சில டைம் சிலர் குழப்பிப்பாங்க. பட் கான்ஸ்டன்ட் ரிவிஷன் வில் நெவர் லீட் யூ டு சச் அ சிச்சுவேஷன். ஸோ கொஞ்சம் படிச்சுட்டு அதை கரெக்டாக தெளிவாக ரிவைஸ் பண்ணிட்டா போதும். அண்ட் தியரிஸ்ன்னு ஒன்று பயங்கரமாலாம் நீங்கள் பயப்படாதீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க பேஸ் கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அவங்களால இதை ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் பிகின் now. ஃபர்ஸ்ட் திங் சிஸ்டம் அனாலிசிஸ் இன் ஹியூமன் ஜியோகிராஃபி. ஸோ ஹியூமன் ஜியோகிராஃபிங்கிற கான்செப்ட் பற்றி உங்களுக்கு தெரியும்னா அதோடைய சிஸ்டம் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலி அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கோங்க. அடுத்தது டிரான்சிஷன் மாடல்ஸ் அப்படின்னு சிலது கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்சிஷன் மாடல்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெயின் டாபிக் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதில் நிறைய பேர் தியரிஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் மொத்தம் நம்ம 3 தியரிஸ் பற்றி மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ மால்தூஷியன் மாடல், மார்க்சிசன் மாடல் அண்ட் டெமோகிராஃபிக் மாடல். ஸோ இந்த 3 மாடல்ஸை பற்றியும் நம்ம இந்த டிரான்சிஷன் மாடலுக்கு கீழே பார்க்க போகிறோம். சரி, ஒவ்வொரு மாடலுக்குமே there are many things in it. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு நேம் பார்த்தாலே தெரியும். லைக் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்கள் தான். அண்ட் ஆஸ் யூ நோ, நமக்கு ஜியோகிராஃபியில் கம்பல்சரி கொஸ்டின் வர ஒன்று இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் இந்த மாடல்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஈவன் அப்படி கேட்டால் கூட நம்ம எழுதுறதுக்கும் நமக்கு ஈஸி தான். பிகாஸ் ஜஸ்ட் அந்த தியரியை படித்து அப்படியே எழுத போகிறீங்க. பெரிய லெவலில் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸோட பேக்கப் எடுக்கணும், இல்லைனா உங்களை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், அப்பெல்லாம் அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா தட் இஸ் ஃபார் லைஃப்பில். ஸோ அதனால ஈஸியாக தான் இருக்கும். டோன்ட் வரி. ஸோ டிரான்சிஷன் மாடல்ஸை பற்றின 3 தியரிஸ் இருக்குது. ஸோ அந்த 3 தியரியும் இது இருக்குது. ஸோ இந்த பிங்க் கலர்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பிங்க் கலர் எல்லாமே லைக் அந்த தியரிஸோட கவுண்ட்டுக்காக தான் அந்த பிங்க் கலர் பிரித்தது. அந்த 1 to 3 ஜென்ரலி இருக்குல்ல. ஸோ அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் சென்ட்ரல் பிளேஸ் தியரிஸ் ஆஃப் கிறிஸ்டலர் அண்ட் லோஸ்டர். ஸோ ஆக்சுவலி சென்ட்ரல் பிளேஸ் தியரிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. லைக் இது சம்வேர் ரிலேட்டட் டு லொக்கேஷன், பிளேஸு, இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த மாதிரி. அண்ட் அது கிறிஸ்டலர் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க, லோஸ்டர் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பெருவாக்ஸ் தியரிஸ் அண்ட் நெக்ஸ்ட் போடிவெல்லி தியரி. ஸோ இதுவும் அகெயின் 2 டிஃப்ரெண்ட் பர்சன்ஸோட தியரிஸ் தான். ஆக்சுவலி இது சேர்ந்து வரும். பட் ஸ்டில் நான் சும்மா ஏதோ பிக்ஸ் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த தியரிஸை பற்றி நீங்கள் படிக்க போகிறீங்க. அண்ட் அந்த தியரிஸ் எதுக்காக, என்ன பேசிஸ்க்காக, எப்படி அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கணும். ஸோ இப்போது எந்த ஒரு தியரியாக இருந்தாலும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதோ என்னடா இது அப்படி கொசா இருக்கே அப்படின்னு தான் தோணும். பட் அதை படிச்சுட்டு அந்த க்ரக்ஸை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த தியரியோட இம்பார்ட்டன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக பெரிய லெவலில் அந்த தியரி மறக்காது. பட் எந்த இடத்துல தெரியுமா தப்பாகும்? உங்களுக்கு தியரி ஞாபகம் இருக்கும், பேர் மறந்துடும். இல்லை பேர் ஞாபகம் இருக்கும், அதுக்கு எந்த தியரி அப்படின்னு மறந்துடும். ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட்டோ, இல்லைனா இவங்க இதை பற்றி பேசியிருப்பாங்க. மேபி இப்போ நான் மார்க்சிசன் தியரி அப்படின்னு சொன்னோன்னே இமீடியட்டாக உங்களுக்கு அது டிரான்சிஷன் தியரி சம்மந்தப்பட்டதில்ல அப்படிங்கிறதுக்கு தோணிச்சுனாலே உங்களால் ஆன்சர் எழுதிக்க முடியும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வான் டியூஹன் மாடல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லொக்கேஷன். ஆப்வியஸ்லி இது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட்டான ஒரு தியரியாக தான் இருக்கணும். ஸோ சம்வேர் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சரல் லொக்கேஷன்ஸ் வச்சுருக்கு. ஸோ வான் டியூஹன் மாடலில் நெக்ஸ்ட் வேர்பஸ் மாடல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லொக்கேஷன். ஸோ நம்ம அக்ரிகல்ச்சர் பார்த்தாச்சுனாலே அடுத்து என்ன டாபிக் பார்த்துக்குவோம்? இண்டஸ்ட்ரியல் பார்த்துக்குவோமா? ஸோ அதில் வேர்பஸோட மாடல் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோத்தை பற்றி பார்க்க போகிறோம். எதுலனா ஆஸ்ட்ரோ மாடல். ஸோ ஆஸ்ட்ரோ மாடலுங்கிறது நெக்ஸ்ட் தியரி. அதில் என்னென்ன ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது ஹார்ட்லேண்ட் தியரி, ரிம்லேண்ட் தியரி. ஹார்ட்லேண்ட் அண்ட் ரிம்லேண்ட் தியரிஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ அது என்ன ஹார்ட்லேண்ட் தியரிஸ்னால் அது எதை பற்றி பேசுது, என்னெல்லாம் இருக்குது, ரிம்லேண்ட் தியரியில் என்னென்ன இருக்குது, இதை தான் பார்க்க போகிறோம். அடுத்தது லாஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் பவுண்டரிஸ் அண்ட் ஃப்ரண்டியர்ஸ். இது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நமக்கு நிறைய பெர்செப்ஷன் இருக்கும். இதனால தான் இந்த விஷயம் இப்படி நடந்திருக்கு, இது இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம ஏதாச்சும் பெர்செப்ஷன் வச்சுட்டு இருப்போம். பட் உண்மையாகவே அது எல்லாமே இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ் வச்சு தான் போயிட்டுருக்கும். ஸோ அது என்ன மாதிரியான விஷயங்கள், அதில் என்னென்ன லாஸ் இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் தான் நீங்கள் இதில் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சம்வேர் அரௌண்ட் 12 தியரிஸ் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அவ்வளோதான். மேக்ஸிமம் நீங்கள் 12 தியரிஸ் தான் படிக்க வேண்டியிருக்கு. இதை தவிர நீங்கள் ஓஷனோகிராஃபியில்
ஒன் ஆர் டூ படிச்சிருப்பீங்களா, பார்த்துருப்போம்ல அப்போவே. ஸோ இந்த மாதிரி மொத்தமே ஒரு 10-15 தியரி கூட உங்களுக்கு இருக்காது. அண்ட் இது வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும், லைக் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் கூட 10% கூட நீங்கள் நினைக்கிற அளவுக்கு டஃப்பாக இருக்காது. ஓகே, ஸோ அவ்வளோ ஈஸியான தியரிஸ் தான். த திங்கர்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், அந்த ஃப்ளோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு சில தியரிஸ்க்கெல்லாம் டயக்ராம் இருக்கும். இப்போ வந்து டெமோகிராஃபிக் தியரிஸ்க்கெல்லாம் சில டயக்ராம்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ சம் ரிலேட்டட் டு பாப்புலேஷன் இந்த மாதிரி சில தியரிஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு தியரி ஒவ்வொரு பேஸ் கான்செப்ட் வச்சு டீல் பண்ணும். அண்ட் அதுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸ் சிலது கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதை வந்து ஒரு ஃப்ளோவில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த சாப்டரை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். ஏன்னா மொத்தமே இவ்வளோதான் இருக்குது. நீங்கள் இந்த 10-15 தியரி ஒரு நாளைக்கு ஒரு 2 தியரிஸ் அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா கூட ஹார்ட்லி உங்களுக்கு 2 to 3 தியரிஸ் படிச்சிங்கன்னா 5 டேஸில் இந்த சாப்டர் முடிச்சிடும். நான் சொல்கிறது மினிமல் லெவலுக்கு, லைக் மேபி ஒரு 2 to 3 ஹார்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 5 நாளில் இந்த டோட்டல் சாப்டர் முடிச்சிடும். பட் இது வந்து உங்களுக்கு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். த ரீசன் இஸ், இப்போ நான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நிறைய டாபிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த அத்தனை டாபிக்ஸ்லையும் நான் ஏதாச்சும் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா மேபி உங்களுக்கு அதை ஞாபகம் ஆகலாம், வராமல் போகலாம். இல்லைனா வந்து அந்த கொஸ்டின் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். அவ்வளோ இடத்துல எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல கொஸ்டின் கேட்பாங்கன்னு கூட உங்களுக்கு தோணும். பட் இந்த தியரிஸ்லாம் ஆப்வியஸ்லி இந்த தியரி ரிலேட்டடாக ஏதோ ஒன்று கேட்பாங்க. ஸோ இந்த தியரி நேமை பார்த்தாலே உங்களால் ஒரு 75+ ஆன்சரை எழுதிக்க முடியும். லைக் 75% ஆஃப் ஆன்சர் இந்த தியரிஸ் வச்சு எழுதிக்குவீங்க. இன்னும் கொஞ்சம் தான் அந்த டிஃப்ரென்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் தான். அண்ட் நீங்கள் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைக் பயப்படுற அளவுக்கு அதில் எதுவுமே இருக்காது. ஸோ இதோட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஆல் 10 டாபிக்ஸோடைய சிலபஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இதோடைய புக்கை வந்து ஆப்வியஸ்லி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. பட் நம்ம செகண்ட் பேப்பரில் உள்ள 10 டாபிக்ஸையும் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஓவராலாக என்னென்ன புக் லிஸ்ட் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். ரொம்பலாம் கிடையாது, என்சிஆர்டியை தாண்டி ஜஸ்ட் ஒரு 4 புக்ஸ் தான் இருக்குது. அண்ட் இந்த மாடல்ஸுக்குன்னு தனியாக புக்கு இருக்குது. ஸோ மாடல்ஸ் அண்ட் தியரிஸ்னு ஒரு புக்கு இருக்கும், அஜித் ஹுசைனோடது. ஸோ அந்த புக்கில் நம்ம அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்லிடுறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் வாங்கி அதை மட்டும் தெளிவாக படித்தாலே போதும். வேறு எதுக்கும் நீங்கள் வந்து பெரிய லெவலில் எஃபர்ட் போடணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ஸோ இதோட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் முடிச்சிட்டோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே சைட் பை சைட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கூட தேவையில்லை. ஏன்னா நம்ம இதுலேயே மேக்ஸிமம் முடிச்சிட்டோமா. இதில் வந்து அங்கங்கே எழுதும் போது எக்ஸாம்பிளில் நீங்கள் இப்போ வேர்ல்டை பற்றி எழுதும் போது வேர்ல்டுன்னு எக்ஸாம்பிள் போட்டுகிட்டே போயிடுவீங்க. இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவில் என்ன எக்ஸாம்பிள் இருக்குது அப்படிங்கிறத அங்கங்கே அப்டேட் பண்ணிட்டே இருந்துட்டோம்னா அவ்வளோதான் இந்தியாவில் இருக்கும். இந்தியா இதை விடையும் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பரை விடையும் இந்தியா ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் பேப்பரில் உள்ள இந்த ஜியோமார்ஃபாலஜி, கிளைமேட்டாலஜி, ஓஷனோகிராஃபி இதெல்லாம் தான் கொஞ்சம் படிக்க லேட் ஆகும். லைக் கோர் ஜியோகிராஃபி இதெல்லாம் தான். பாக்கி எல்லாமே இது சப்போர்ட்டிவாக வர ஜியோகிராஃபிஸ் தான். ஸோ ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்தியாவில் ஆப்வியஸ்லி மேப் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு 2018, 17, 16 கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே ஜியோகிராஃபியை பற்றினா உங்களுக்கு ஒரு ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் திஸ் 500 மார்க் ஆப்வியஸ்லி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அசால்ட்டாக 350+, 400+ கூட உங்களால் எடுக்க முடியும். ஸோ அந்த ஏதோ சிலர்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இந்த ஜியோகிராஃபினா அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்லாம் கேட்பாங்க, இப்படி கஷ்டம் அப்படி கஷ்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது எதையுமே நீங்கள் காதில் போட்டுக்காதீங்க. ஈஸியாக படிக்கலாம். கான்ஃபிடென்ட்டாக முதல்ல ஆப்ஷனல்ஸ்க்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் 500 மார்க்ஸ் இஸ் நாட் அ ஜோக். இப்போ நம்ம பார்த்தோம்ல, இத்தனை 10 சாப்டர்ஸ்க்கான சிலபஸ் பார்த்தோமா. இந்த சாப்டர்ஸில் எந்த சாப்டருக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்லியிருப்பேன். மேபி ஹார்ட்லி ஒரு 10 டாபிக் இருக்குமா, சரி 30 டாபிக் இருக்குமா, அதை தவிர உள்ள எல்லாமே உங்களுக்கு சின்ன வயசுலேயே நீங்கள் படித்ததாக தான் இருக்கும். அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க, அவ்வளோதான் இருக்குது. ஸோ அதனால் ஜாலியாக படிங்க, ஹாப்பியாக படிங்க. ஆப்ஷனலை பொறுத்த வரைக்கும் அந்த சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கும் ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணுங்கள், ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கிக்கோங்க. ஒன்ஸ் யூ டூ தட், தென் நோ சான்ஸ், நீங்கள் டெஃபினட்டாக நல்லா தான் எழுதுவீங்க, ஆசமாக ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. அண்ட் இன்னும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் ஜாஸ்தியாகும். பிகாஸ் நான் ஆப்ஷன் முடிச்சிட்டேன், அவ்வளோதான், எனக்கு இன்னும் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஜிஎஸ் தான் நான் படித்து முடிச்சுடுவேன். அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ சேம் இன் த கமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த டோட்டல் சப்போர்ட் யூ ஹவ் கிவன் ஃபார் ஆல் ஓவர் த இயர். ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம என்னென்ன வீடியோஸ் போடுவோமோ எதுக்குனாலும் உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். பிகாஸ் வித்தவுட் யுவர் சப்போர்ட் நத்திங் இஸ் பாசிபிள். அண்ட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ திஸ் 1 year journey has been possible. So thank you.